கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். அனைவருக்கும் கோடானு கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய ஒரு அற்புதமான வார பலன்கள் பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள். இது எல்லாம் எப்போ நமக்கு சரியாக போகின்றது? இந்த வேதனைகள்லாம் எப்போ தீரப்போகின்றது? எப்போ நல்ல காலம் பிறக்கப் போகின்றது? இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்பொழுது தீரும்? பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை எப்பொழுது அமையும்? நல்ல உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? தொழில் விருத்தி எப்போ ஆகும்? நிறைய முயற்சிகள், அந்த முயற்சி பண்ணுறோம், இந்த முயற்சி பண்ணுறோம், என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக முயற்சிகள் செய்து அது சரியாக நடக்கலை அப்படின்ற ஒரு வேதனைகள். சில பேர் சாதனைகள் அப்படின்னு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி சிலருக்கு. எதனால்? சிலருக்கு எத்தனை முயற்சி செய்தாலும் நடக்காத வேதனைகள், சோதனைகள். பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம்னு ஒரு பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசில் ஒரு பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ ஆரம்பிச்சிருப்பாங்க. நாள் போய்கிட்டே இருக்குது. 5 வருஷம் கூட ஆகி போச்சு, கல்யாணம் முடியல. ஒரு தொழில் வச்சு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அதுவும் வருஷ கணக்காக ஒரு தொழில் வச்சு முன்னுக்கு வர முடியல. மேலும் மேலும் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு உத்தியோக முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி கூட இருக்காது, அவன் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு போயிடுவான். சிறந்த கல்வியாளர்கள், திறமையானவர்கள், அவர் நல்ல உத்தியோகம் கிடைப்பதில்லை. இதெல்லாம் காலப்புருஷ தத்துவப்படி, கால கிரகத்தின் தத்துவப்படி அந்தந்த காரியத்தை எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மனிதருக்கு என்னென்ன யோகத்தை எந்தெந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதற்குரிய சரியான கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த காரியத்தை சரியாகவே செய்கின்றது. இது பிரம்மசாஸ்திரத்தினுடைய பிரம்மன் படைத்த விதி, பிரம்மனால் போடப்பட்ட தலை எழுத்து. அப்ப உங்களுக்கு எப்ப நடக்கும்? எத்தனையோ முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்க, இதெல்லாம் எப்ப நடக்க போறது அப்படின்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இது இந்த காலத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நிச்சயமா எழுதியிருக்கார். சரியா நடக்கக்கூடிய காலத்தை அவர் தலையெழுத்த எழுதியிருக்கார். அதை சரியா கணித்து சொல்லக்கூடியது ஜோதிடர்களுடைய கடமை. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு தெளிவா சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த பிரம்மசாஸ்திர விதிப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது எந்த காலத்தில் நடக்கும் என்று அந்த பிரம்மன் போட்ட விதியை அந்த பிரம்மசாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே ஒரு நம்பர் ஒன்று போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரி, இப்ப வார பலன்கள் ஆவணி 23 முதல் ஆவணி 29 வரை, 8/9/2025 வரை, 14/9/2025 வரை. பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் பாருங்க. சனி ராகு குரு மீனத்தில். இப்போ நம்ம தொடர்ந்து கிரக அமைப்புகளை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இப்போ முதல்ல நம்ம எல்லா ராசிகளுக்குமே தொடர்ந்து சிறப்பான ஒரு அமைப்புகளை பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களை எல்லா ராசிக்குமே சிறப்பாக பார்க்க போகிறோம். வார பலன்கள் கும்பராசி நேர்களே,
உங்களுக்குரிய இறைவன் வரமாக தருகின்ற வார பலன்கள். இறைவன் அற்புதமான இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல யோகங்களை, சிறந்த யோக பலன்களை வரமாக தந்திருக்கிறார். வாழ்க்கையில் பல செல்வங்களும் பல உயர்வுகளும் பெறக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக கும்பராசிக்கு அமைந்திருக்கிறது. இதற்கு காரணம் பல கிரக அமைப்புகள். சில கிரக அமைப்புகள் ஒரே இடத்தில் இருந்தாலும் நட்சத்திர சாரங்கள் மாறும் பொழுது நம் சாரமும் மாறுகின்றது. சாரமும் மாறுகின்றது என்ன? நம்மளோட உயர்வுகள் மாறுகின்றது. நட்சத்திர சாரம் என்பது ஒரு கட்டிடத்திற்கு சாரம் கட்டுறது மாதிரி. எப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு கட்டிடத்தை கட்டும்போது சாரம் கட்டி போகிறாங்க, அந்த மாதிரி வாழ்க்கையும் நட்சத்திர சாரம் வாங்கும்போது அந்த சாரத்தினால் நம் வாழ்க்கை சரஞ்சரமாக பல யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். ஆக கும்பராசிக்கு, அந்த கும்பராசியிலே சனி ராகு என்பது குபேர நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். குபேர நட்சத்திரத்தில் சனி ராகு, புரட்டாதி நட்சத்திரம் குபேர நட்சத்திரம். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில். அதே நேரம் காலபுருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதி மேச, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 9-12 9-12 உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பல உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு 2-11 பல உயர்வுகள், உங்கள் வம்சம் விருத்தி அடையக்கூடிய பல உயர்வுகள், உங்கள் பிள்ளையுடைய கல்வி முன்னேற்றம், பிள்ளையுடைய எதிர்கால முன்னேற்றம், பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம், அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றம், உங்களுடைய தொழில் முன்னேற்றம், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீகத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செய்கிற முதலீடுகள், பல உயர்வுகள், பல பதவிகள், அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல பதவிகள், நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆக 2-11 அதிர்ஷ்டஸ்தானத்தில் அவருடைய குரு பகவான், அவரும் சுயசாரத்தில் இருக்கார். குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல பொதுவாக அந்த ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். அங்க குரு பகவான் உங்களுக்கு அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், சுய நட்சத்திரத்தில் இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் குரு பகவான் நட்சத்திரத்திலே குரு இருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட யோகமான காலம்! ஆக 2-11 குரு பகவான் 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானத்தில். சில நேரங்களில் புத்திரருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். புத்திரருக்கு அந்த புத்திரஸ்தானத்தில் புத்திரக்காரர்கள் இருந்தால் புத்திர தோஷம், புத்திரருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் காரகத்துவ அடிப்படையில். என காலபுருஷத்துவத்தை 12ஆம் அதிபதியாக இருப்பதால் ஏதாவது வைத்திய செலவுகள் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ ஒரு வைத்திய செலவுகள் சரியாயிடும். நிச்சயமா அதெல்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் கும்பராசிக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது சுக்கிரனுக்கு வலிமையான ஸ்தானம். ஆனா எந்த வலிமை, எதில் குறைபாடு? தொழிலில், நிர்வாகத்தில் வலிமை. ஆனால் அவரே சுகஸ்தானமாக இருப்பதால் சில அலைச்சல்கள், சில சத்துருக்களினால், எதிரிகளினால் சில பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும். அதனால பெரிய பாதிப்புகள் வரப்போறதில்லை. தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சரிங்களா? சொத்துக்கள், பூமியிடம் சொத்துக்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுக்கான வேலைகள் நடக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் பூமிகள், சொத்துக்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை சரி செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கான வேலைகளை செய்யத்தான் செய்வீங்க. ஆனால் உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம், அதில் சுக்கிரனுக்கு ஏற்ற இடம். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு.
மனைவி இருந்தால் மனைவிக்கு உடல் நிலை பாதி. அடுத்ததா கும்பராசிக்கு அதற்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஆரம்பத்தில் இருப்பாங்க. அப்போ புதன் என்ன பண்ற, அடுத்ததா அங்க ஆரம்பத்தில் இருக்கார். சூரியன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது பல நண்பர்கள், கூட்டு தொழில்கள், பல உயர்வுகள், காலப்புருஷ தத்துவப்படி 5ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது, மேலும் கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது பிள்ளைகளுக்கும் உங்கள் உயர்வுகளுக்கும் சொத்துக்களுக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக. பிரச்சனைலாம் ஒரேடியா பிரச்சனைலாம் வந்துட்டு ஒரேடியா போயிடும். தொடர்ந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை. ஆக உங்களுக்கு ஒரு அதிரடியான மாற்றம், அதாவது பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல் திடீர் செல்வத்தை, திடீர் புதையல் யோகத்தை, திடீர் லாட்டரி யோகத்தை தரக்கூடிய, தொழிலில் மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடிய, சொத்தில் மிகப்பெரிய பங்கு தரக்கூடிய, பூர்வீகத்தில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, பணத்தை கொட்டி தருகின்ற யோகமான பணபரஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற அமைப்பு 11/9/2025 உங்கள் வாழ்க்கையில் தலைகளாக மாற்றப் போகின்ற ஒரு சிறந்த, எதிர்பாராத செல்வங்கள் சேரக்கூடிய நாள், எதிர்பாராத யோகங்களை அடையக்கூடிய நாள், எதிர்பாராத தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நாள். 11/9/2025 எழுதி வச்சுங்க. புதன் அதிர்ஷ்டக்காரகனாக 8ஆம் இடத்தில் பணபரஸ்தானத்தில் ஆட்சி உச்சம். புதனுக்கு ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரே இடம் கன்னிராசி. அந்த இடத்துல மேலே யார் இருக்கா? செவ்வாய், பூமிகாரகன், உங்களுடைய தொழில்காரகன். அப்ப இது நடக்குமா நடக்காதா? தொழிலில் முன்னேற்றம், பூமியில முன்னேற்றம், வாகனத்தில் முன்னேற்றம், சொத்துக்களின் முன்னேற்றம், வருமானம் அதிகப்படக்கூடிய நிச்சயமாக ஏற்படும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, புதனாகப்பட்டவன் இந்த வாரத்தை ஒரு 3 நாள் சூரியனோட சேர்ந்திருப்பார். அந்த புதன் அங்கிருந்து கன்னிக்கு போகும்போது எந்த நட்சத்திரத்தில் மாறுகிறார் அப்படின்னா உத்தரன் 2ஆம் பாவத்தை போறார். சூரியனோட நட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார். எந்த ஒரு ஜாதகத்திற்குமே 7ஆம் பாவம் கெட்டு விட்டால் உலகத்தில் பாதி நாள், அதாவது அவனுடைய ஆயுள் காலத்தில் நிம்மதியேன்றதுக்கு கடைசி காலத்தில் தான் ஏதாவது நல்லது நடக்கும். அப்ப இந்த 7ஆம் பாவம் வெற்றி பெறும் பொழுது நம்ம உலகத்தினுடைய அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய சிறந்த காலமாக ஏற்படும். நம்ம வாரப்பழம் தானே பார்க்கிறோம். அப்ப இந்த வாரத்தினுடைய அனைத்து யோகங்களும் சிறப்பா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதுல எந்தவித மாற்றம் இல்லை. புதன் பணபரஸ்தானத்தில் தொழில்காரகனோடு, உங்களுடைய தொழில்காரகன் பூமிகாரகனோடு, வாகனாதிபதியோடு, அக்னிக்காரகனோடும் அற்புதமாக ஆட்சி உச்சம் பெறுகிறார். ஆக பண வருமானம் கொட்டக்கூடிய யோகம், பதவி யோகம், தொழில் முன்னேற்றம், இன்னர்கள் இடையூறுகள் அனைத்தும் இறைவனின் அருளால் தீரக்கூடிய நிலை, முன்னேற்றம் பெறுகின்ற நிலை. இதுல மாற்றமே கிடையாது. அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய காலம் 11/9/2025. அதுல மாற்றமே இல்லை. இதுவரை இருந்த கிரக அமைப்பு நட்சத்திர சாரங்கள் மாறும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கும்பராசினியர்களே, இது உங்களுக்கு ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில், தனிப்பட்ட உங்களுக்கோ தனிப்பட்ட ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். ரொம்ப நாள் நடக்காமல் இருக்கலாம், சிலருக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கலாம், சில உத்தியோகம் ரொம்ப நாள் கிடைக்காம இருக்கலாம், சிலருக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப காலமாக கிடைக்காம இருக்கலாம்.
இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றத பிரம்மன் உங்க தலையெழுத்துன்னு ஒன்று எழுதியிருப்பார். உங்களுக்குன்னு தலையெழுத்து, அது எப்போ நடக்குன்றது. அது சரியாக கணிச்சா சரியாக நடக்கும், அவ்வளோதான். நீங்கள் செய்ய வேண்டியது கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இங்கே சொன்னது நடக்கும், அவ்வளோதான். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.